இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்து, நீ எப்படி இங்க? என்னங்கக்கா? தேங்க்ஸ் இந்து. என்னாச்சுக்கா? ஏய் அடி. நான் தான் போனை எடுக்க மாட்டேன்னு தெரியுதுல, எதுக்கு விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்க? இது பாரு இந்தோ, நீ எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். நீங்க அக்கா கூட ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்க? ஆமா, எங்க அக்காக்கு உடம்பு சரியில்லை. என்னால எப்படி அப்படியே இருக்க முடியும்? அதனால அக்காவை பாக்குறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே நீங்க அனுபவிக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதா? பாரு, இப்ப நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன், புரியுதா? உன் மேல இருக்கிற அக்கறைக்காக நான் எதுவும் பேசல. பெரிய ஐயா சொன்னதுனால தான் நான் இப்ப உனக்கு கால் பண்ணிருக்கேன். நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, ஓகே, நான் வரேன். போதுமா? நான் கேண்டீன்ல தான் இருக்கேன், வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, நான் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வந்துட்டேன், அதான். ஏய் அக்கா, நீ ஒன்னும் பயப்படாத. என்னை கூட்டிட்டு போறதுக்காக அந்த கருணா வந்துட்டு இருக்கான். நான் இப்ப அவன் கூட போகலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பேசிக்கிட்டே இருக்கேன், போனை கட் பண்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன், பெரிய இது மாதிரி பண்ற. இப்ப நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். நான் இங்க கேண்டீன்ல இருக்கேன்னு சொல்றேன்ல, இரு வரேன். போன வை. ஏய், சும்மா இருக்க மாட்டா? சும்மா காருக்குள்ள உட்காந்து நோய் நோய் அழுது நான் உன்னை அப்படியே கொடுமைப்படுத்திட்டல. ஏய், ஏற்கனவே வாங்கினது பத்தாத உனக்கு? மொபைல இன்னொரு தடவை சத்தம் வந்தது அப்படி பொழந்துரும் பாத்துக்க. ஏங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே. உங்க முன்னாடி அடர்த்து கூட எனக்கு உரிமை இல்லையா? ஓஹோ, என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன குளிர்விட்டு போச்சா உனக்கு? இந்த திவாகர் யாருன்னு உனக்கு மறுபடியும் காட்டணும்ல, அப்பதான் பயம் வரும். பாத்துக்கிறேன். முதல்ல ஒரு பொம்பளை என்ன ஆம்பளைன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க வர சொல்லியிருக்கா. அதையும் தைரியமா என்கிட்ட வந்து கேட்கிறேன்னா உன் மனசுல எவ்வளவு திமிரு, தைரியம், நெஞ்செழுத்தம் இருந்திருக்கும். ஏய், உனக்கு ஆம்பளையா நான் நிரூபிக்கணும்னா இன்னொரு பொண்ணை தொட்டு அவ கூட ஒரு குழந்தைய பெத்து காட்டி நான் ஆம்பளை நிரூபிக்கிறேன். ஆமா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இதெல்லாம் கேட்கிற நிலைமையில தானே நான் இருக்கேன். இத்தனை வருஷமா குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா, குறை இருக்காரு, எல்லாரும் என்னதுன்னு கேட்டாங்க. ஏய், வண்டி நிறுத்து.
இறங்கு எனக்கு இறங்கு சொல்றல. இறங்குடி இறங்கு. ஐயோ, எனக்கு எனக்கு என்ன விட்டா பேசிட்டே போற? எப்பத்துல இருந்து இது மாதிரி புருஷனை எதிர்த்து பேச கத்துக்கிட்ட? இல்லைங்க. ஒருவேளை அந்த பொம்பளை உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்லிடுச்சோ, அதனால கொழுப்படுத்தி தைரியம் ஆயிடுச்சோ? உனக்கெல்லாம் புத்தி வரணும்னா இப்படி விட்டா சரி வராது. புருஷனை எதிர்த்து பேசுறியா? நடு ரோட்ல நில்லுடி, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும். எனக்கு எனக்கு என்னை விட்டு போயிடாதீங்க. எனக்கு வண்டியா. எனக்கு 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 அவர் எனக்கு தொட்டு தாலி கட்டம் புருஷன்லாம் சொல்ற. நான் வேற திடீர்னு உங்க அப்பா கிட்ட எங்களுக்குள்ள காதலும் இல்லை ஒன்றும் இல்லை, கட்டாயப்படுத்தி உன்னை கடத்திக்கிட்டு வந்துட்டேன், அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீயே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்ட. மொத்தத்தில் உங்க அப்பாவுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற, அப்படிதானே? ஆமா, புரியுதுல. அப்புறம் எதுக்கு கேக்குற? இல்ல திடீர்னு என் மேல அக்கறை வந்துருச்சோன்னு நினைச்சேன். அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் எங்க அப்பா கிட்ட அந்த வீட்ல நான் சந்தோஷமா ராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிருக்கேன். அவரும் அதை சந்தோஷமா நம்பிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான். ஓ, அப்படி 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 வர சொல்லி வச்சிருக்கியா? அப்போ நீ அப்படி நடந்துகிட்டதுக்கு இதுதான் காரணம். ஆமா, இப்போ நீ திடீர்னு வந்து என்ன அடிமை மாதிரி கூட்டிட்டு போற தெரிஞ்சதுன்னா அவரு தாங்க மாட்டாரு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அதனால உனக்கு தோன்ற மாதிரி நீ நினைச்சுக்காத. பேசாம ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. ஆஹா, வாழ்ந்தப்பா சரியான ஆளா இருப்பா போலயே. இவனை நம்பி பைக்ல பின்னாடி ஏறி உட்காந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம கூட வந்தப்பவே அவன் பண்ணது சரியில்லை. ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட நான் வேகமா பிரேக் அடிச்சு நீ என் மேல மோதுற மாதிரி நான் பண்ணினேன். அந்த கோவத்துல நீ இறங்கி பலார்னு என் கன்னத்துல அரைஞ்ச, அப்படித்தானே? ஐயோ, எப்படி கரெக்டா சொல்றான்? நாம மனசுக்குள்ள நினைச்சது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நீ நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது. நான் உன்கிட்ட அந்த மாதிரி எண்ணம் என்கிட்ட இல்லைன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். நீயா தேவையில்லாம இந்த கற்பனை எல்லாம் வளர்த்துக்காது. நான் அப்படி எதுவும் யோசிக்கலையே. நீ யோசிக்கல? இல்லையே. சரி, வண்டியில ஏறு.